எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்தியப்பெண்ணே பாரதி பேசுகின்றேன். வைகுண்ட ஏகாதசியை பற்றி சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த அனைத்து ஏகாதசிகளுமே மிக முக்கியமானவை என்றாலும் கூட வைகுந்த ஏகாதசி ஆன்மீகத்தின் அடிப்படையில் நிறைய முக்கியத்துவங்களை அடைந்துள்ளது. இது உத்தராயணத்தின் தொடக்கத்தில் தனுர் மாசத்தின் முன்பு நிகழ்கின்ற ஒரு நல்ல ஒரு விஷயமாக இது இருக்கின்றது. இதுவே இந்த விஷயமே மார்கழி மாதத்தில் ஒரு வேளை ஏற்பட்டால் அதை மோட்சதா ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு அருளை அளிக்கின்ற ஒரு விஷயமாக அது இருக்கும் என்றும், மேலும் இது புஷ்ய மாசத்தில் ஏற்பட்டால், புஷ்ய மாதம் என்றால் தை மாதம் ஆகும். தை மாதம் ஏன் தை மாதத்துக்கு புஷ்ய மாதம் என்பது தை மாதமாக மாறியது என்றால், புஷ்யம்தான் தமிழில் பூசம், அதாவது புஷ்ய சம்பந்தமானது பௌஷ்யம். புஷ்யத்திற்கு திஷ்யம் என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது. பௌர்ணமி திஷ்யத்திலே வரும் மாதம் தைஷ்யம். அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதமுமே அந்தந்த பௌர்ணமி நாளில் எது உங்களுக்கு முக்கியமான ஒரு நட்சத்திரமாக அது வருதோ அதை வச்சு அதுக்கான பேரை அந்த தமிழில், பழைய தமிழில் அவங்க சொல்லியிருந்தது தைஷ்யம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிலே கடைசி 3 எழுத்துக்களும் விடுபட்டு அந்த ஷம் என்றது விட்டுட்டு தை என்று மாறியது. அதே போன்று மாதங்களுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கு விளக்கங்கள் இருக்கின்றன. அதை நாம் அப்புறமாக பார்ப்போம். இங்கு நான் புஷ்ய மாதம் என்று கூறியதற்காக இந்த விளக்கத்தை கூறினேன். புஷ்ய மாதத்தில் இந்த ஏகாதசியை வந்தால் புனித அந்த சூரிய மாதமான அந்த தனுர் மாதத்துடன் ஒத்து போகின்றது இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது. இதே வைகுண்ட ஏகாதசியை போட்டு அது கூட ஒத்து போகுது அது நிறைய விஷயத்துக்கு. ஒவ்வொரு மாதம் வர அந்த ஏகாதசியுமே பல விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. இதில் தலையாய விஷயமாக இந்த வைகுண்ட ஏகாதசி இருக்கின்றது. தனுர் மாசத்தின் போது நிகழும் இந்த முக்கோட்டி ஏகாதசி என்பது அருணோதய காலத்தின் போது விஷ்ணுவை வழிபடுவதற்காக குறிக்கின்றது. அந்த நேரத்தில் தேவர்களும் அந்த நம்ம விஷ்ணுவை வணங்குகிறார்கள் என்று உயர்ந்த கடவுளான அந்த ஸ்ரீ ஹரி சர்வோட்டம் என்னும் விஷ்ணுவையே அவர்கள் தரிசனம் செய்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றன. முக்கோட்டி ஏகாதசியின் இந்த புனித நாளில் பிரம்மா ஆதி தேவதாசர்கள் அருணோதய காலாவின் போது அவரது தங்குமிடமான வைகுண்டத்தில் விஷ்ணுவின் தரிசனம் பெறுவார்கள் என்று மிகவும் நம்பப்படுகின்றது. இந்த எல்லாத்த விட நம்ம முக்கியமான விஷயம் இப்போ பார்க்க போனால், இந்த வைகுண்ட ஏகாதசி, இந்த முக்கோட்டி ஏகாதசி என்று அழைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். வைகுண்ட ஏகாதசியை தொடர்ந்து வரும் துவாதசி திதியை முக்கோட்டி துவாதசி என்றும் அழைக்கிறார்கள். உத்தரா என்றால் வடக்கு என்றும், துவாரா என்றால் நுழைவாயில் அல்லது திறப்பு என்று பொருள். உலகிற்கு புவியியல் திசைகள், அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு இருப்பதைப் போலவே நம் உடலுக்கும் இதே போன்ற திசைகள் உள்ளன. வடக்கில் நம்முடைய வடக்கு நம்ம தலையை நோக்கி இருக்கிறது, தெற்கு நம் கால்களை நோக்கி இருக்கின்றது, முன்பகுதி கிழக்கு மற்றும் பின்பகுதி மேற்கு. நம்ம பாடியினுடைய முன்பகுதி கிழக்கும் பின்பகுதி மேற்கும். தலை வடக்கு, நம்முடைய கால் பாதம் தெற்கு. இது நம்முடைய உடம்பில் உள்ள தெற்கு மேற்கு வழி துவாரங்கள் ஆகும். தலையின் மேல் மண்டை ஓடு வடக்கு திசையை நோக்கி பிரம்மா, ரந்திரா, அப்புறம் சஸ்ராரா சக்ரா அப்படின்னு ஒரு தொலை இருக்கின்றது. இது வடக்கு திசையில் இருக்கிறதுனால இது மனித உடலில் வடக்கு வாயில் என்று அழைக்கப்படுகின்றது. கடவுளின் உருவத்தை கடவுளினுடைய அந்த உருவத்தை ஒரு வழியாக காட்சிப்படுத்த வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அது எப்படின்னா, இடா அப்படின்று சொல்றது இடது பக்க மற்றும் வலது நாசியின் வழியாக தான் அந்த பிங்கள நாடி என்பது ஓடுகின்றது. அதே மாதிரி மற்றும் சுஷும்னா நாடின்னு இருக்கிறது மூக்கினுடைய மையத்தில் வழியாக அது ஓடுகின்றது. அஜ்னா சக்ரா ஒரு அமைந்துள்ள அந்த அஜ்னா சக்ரான்றது அமைந்துள்ள ஞான நேத்ரா என்று அழைக்கப்படும் புருவங்களின் நடுப்பகுதியில் அது கவனம் செலுத்துகின்றது. தலையினுடைய மையத்தில் அதை மேல் நோக்கி எடுத்து சகசிராரா சக்கரம் அமைந்துள்ளது. அதே சமயத்தில் நாம் தியானிக்கும் போது பிரம்ம ரந்திராவை திறக்கும் கதவு வழியாக சென்றுதான் நாம் அந்த கடவுளை தரிசனம் செய்ய வேண்டும். தினசரி பிரார்த்தனையின் போது அல்லது வீட்டிலோ அல்லது கோயிலுக்கோ செல்லும் போதெல்லாம் இப்படித்தான் ஒருவர் கடவுளை காண வேண்டும். அதாவது அந்த தலையின் மையத்திலே அதற்கு மேல் நோக்கி எடுத்து செல்கின்ற அந்த சகசிராரா சக்கரத்தில் தான் அவற்றை நாம் தியானிக்க வேண்டும். ஒரு உருவமாக மனதில் காட்சிப்படுத்த வேண்டும்.
இந்த தினசரி பிரார்த்தனையின் போது அல்லது ஒரு கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் இப்படி தான் நாம் அந்த கடவுளை காண வேண்டும். சகசிராரா சக்கரம் என்பது மேல் நோக்கி, நம்ம தலைப்பக்கம் தான் வடக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதை மேல் நோக்கி வடக்கு எடுத்து செல்லப்பட்ட அந்த 3 நாடிகளிலேயே இடா, பிங்களா மற்றும் சுஷும்னா சங்கமத்தின் பாதை வழியாகத்தான் இது இருப்பதால் இது முக்கோடி என்று அழைக்கப்படுகின்றது. இடா, பிங்களா மற்றும் சுஷும்னா சங்கமத்தின் பாதை வழியாக இது இருப்பதால் தான் இது முக்கோடி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த 3 நாடிகளும் அது அந்த ஓப்பன் ஆகுது அந்த சமயத்தில். மனிதனாக இருக்கின்ற நம் உடலிலும் இந்த வாயில்கள் இருக்கின்றன. கோட்டி என்றால் ஒரு கோணம் என்று பொருள். அந்த முக்கோட்டி என்றுள்ள வார்த்தையில் வருகின்ற அந்த கோட்டி என்றால் ஒரு கோணம் என்று பொருள். ஒரு முடிச்சு, ஒரு விளிம்பு மற்றும் ஒரு கோணம் என்றால் அவை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிணைதல். அந்த 3 கோணங்களையும் சேர்த்து ஒரு முடிச்சாக ஒரு இடத்தில் பிணையப்படுகின்றது என்றும் பொருள். 3 நாடியின் சந்திப்பு ஆன்மீக ரீதியில் உதாரா துவார தரிசனம் என்றும், அந்த நாள் தான் இந்த முக்கோட்டி ஏகாதசி என்று அழைக்கப்படும். ஒரு கோணத்தில் இறைவனின் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் 14 லோகங்கள் உள்ளன. இந்த மேலே எழுப்பப்பட்ட பூமி உட்பட மற்றும் கீழே உள்ள இந்த 7. பூமிக்கு மேலே வடக்கு திசையில் இருக்கும் லோகாஸ் என்றும், வடக்கு திசையில் வைகுந்தா ஒன்றும் இருக்கின்றது என்று அழைக்கப்படுகின்றது. உத்தராயணத்துக்கு மிக அருகில் இருக்கும் இந்த நாளில் வைகுண்ட ஆண்டவரின் தரிசனம். இது வடக்கு திசையில் இருக்கின்றது. உத்தராயணத்துக்கு மிக அருகில் இருக்கும் இந்த நாளில் வைகுண்ட ஆண்டவரின் தரிசனமாக அதற்கு முக்கிய கடவுளாக அந்த விஷ்ணுவை முக்கியமாக கூறப்படுகின்றது. இதற்கு வடக்கு திசைதான் அதில் உள்ளது என்றும் கூறப்படுகின்றது. உதாரா துவாரா தரிசனத்துக்கு மிக முக்கியத்துவம் பெற்ற விஷயமாக இந்த வைகுண்ட ஏகாதசி இருக்கின்றது. அப்புறமா இந்த முக்கோட்டி ஏகாதசியில் இந்த புனிதமான ஒரு நாளில் ஒருவர் இந்த வடிவத்தில் இறைவனை தரிசனம் செய்யணும். மேலும் இந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த கோயில்களிலும் இந்த நாளில் இறைவனின் தரிசனம் கிடைக்கின்றது என்றால் இது வடக்கு நுழைவாயில் வழியாக உதார துவார தரிசனம் என்று அறியப்படுகின்றது. பகவத் தரிசனம் என்றது எப்பொழுதும் சுபா என்றும், அதாவது அது எப்பொழுதும் உதாரா துவாரா தரிசனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூறப்படுகின்றது. அது இல்லாமல் முக்கோட்டி ஏகாதசியில் மட்டுமே இருக்க வேண்டியது இல்லை. முக்கோட்டி ஏகாதசியில் இந்த ஒரு புனிதமான ஒரு நாளில் தான் பிரம்மா ஆதி தேவர்கள் மற்றும் அருணோதய கலாவின் போது தான் அங்கு தங்குமிடமான அந்த வைகுண்டத்தில் விஷ்ணுனுடைய தரிசனம் பெறப்படுகின்றது. இதே மாதிரி அந்த தனுர் மாதத்தில் நிகழும்போது அந்த முக்கோட்டி ஏகாதசி அது எல்லாம் ரொம்ப முக்கியமானதாக விஷ்ணுவை தரிசனம் செய்யக்கூடிய விஷயமாக கூறப்படுகின்றது. முக்கியமாக நம்ம உடம்பில் உள்ள அந்த 3 கோணங்கள் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற, நம் உடம்பிலும் உள்ள அந்த வடக்கு வாயில், கிழக்கு வாயில், தெற்கு வாயில் என்பதை கொண்டுள்ள அந்த ஒரு முக்கியமான ஒரு சகஸ்ரநாக சக்கரத்தின் மூலமாக நம்முடைய தலையிலேயே இருக்கின்ற விஷயத்தின் வழியாக நாம் அந்த கடவுளை வணங்குகின்றோம். அது கோயிலில் இருக்கின்ற கடவுளாக இருந்தாலும் அல்லது நம் உடம்பிலேயே இருக்கின்ற அந்த ஒரு சகஸ்ரநாம சக்கரம் வழியாக ஒரு பிரபஞ்சத்தை நோக்கி நாம் தியானம் செய்வதாக இருந்தாலும் அந்த 3 சக்கரங்கள், அந்த 3 துவாரங்கள், அந்த 3 கோணங்கள் இணைகின்ற முக்கோட்டி ஏகாதசி என்று சொல்கின்ற ஒரு விஷயத்துக்கு காரணம்தான் அதனுடைய முக்கிய மூலக்கூறாக அது இருக்கின்றது என்று இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி நான் கூறி இதோடு முடித்துக் கொள்கிறேன்.